இன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ வந்து பருப்பு சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சம அளவில் எடுத்து அது வந்து நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு வெங்காயம் பச்சை மிளகா வந்து நம்ம தேவையானதான் சேர்ப்போம். அதனால் வந்து தேவையான அளவு சேர்த்துக்க வேண்டியதாக எண்ணெய் கடுகு கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெஸ்ட்டு தான், வீட்டில் தான் இருந்தோம். நானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையல் நான் தான் செஞ்சேன். அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணங்க விடணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளி லைட்டாக மஞ்சப்பொடி தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த பருப்பு சாப்பாடே வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி, நம்ம எந்த அளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதில் 2 மடங்கு வந்து தண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் வச்சு நம்ம ஊற வச்சதை வந்து நம்ம கழுவி எடுத்து போட்டுடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 3 விசில் விட்டு எடுத்து பருப்பு சாப்பாடு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு தான். அம்மா இப்படி தான் செய்வாங்க. அம்மாவோட ஸ்டைலில் தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. எண்ணெய் கடுகு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்குனது, அப்புறம் கறி மசாலா இருந்தால் கறி மசாலா, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கன் மசாலா இந்த மாதிரி போட்டு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா முருக விட்டு எடுத்தோம்னா இந்த சாப்பாடு தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.